ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளி சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 885வது நாமாவளியாக ஓம் சுக்கீனே நமஹ. முருகப்பெருமான் அந்த நாமாவளி சுகசாலியாய் இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அதாவது சுகமுடையவராக இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அதாவது மனித வாழ்க்கையில் சுகம் துக்கம் இதெல்லாம் மாறி மாறி இரவு பகல் மாதிரி வரும். ஆனால் இறைவன் எப்பேற்பட்டவராக இருக்கார் அப்படின்னா எப்பொழுதும் ஆனந்தமே வடிவமாக இருக்கக்கூடியவர், அப்படி எல்லா விதமான மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தங்கள் எல்லாம் கொடுக்கும். அப்போ இறை தன்மையே அந்த பேரானந்தம் தான். அதனால தான் அபிராம் பற்றி வர்ணிக்கும் பொழுது ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் அப்படின்னுவார். முருகப்பெருமான் சுவாமி அம்பாளுக்கு நடுவில் உட்காந்துப்பார். சத்து சித்து ஆனந்தம் சச்சிதானந்தம். அப்போ ஆனந்தன் அப்படின்னாலே முருகப்பெருமானை குறிச்சிடும். அப்படி எல்லா உயிர்களுக்கும் பேரானந்தத்தை கொடுக்கக்கூடியவர். அவர் எப்படி இருப்பார்னா எல்லா விதமான மகிழ்ச்சியாக ஆனந்தத்தோடு இருக்கார். இப்போ நம்ம சுகவாசி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி இருப்பார். அவருடைய அனுக்கிரகம் அனுபூதிமான்கள்னா அடைஞ்சிருக்கா. அதை சுவாமிமலை திருப்புகழில் சொல்கிறாரு. இருவினை புனைந்து ஞான விழிமுனை திறந்து நோயின் இருவினை அடைந்து போக மல மூட இருளற விளங்கி ஆறு முகமோடு கலந்து பேதமிலைன இரண்டு பேரும் அழகான பரிமள சுகந்த வீதமயமென மகிழ்ந்து தேவர் பணிய விண் மடந்தை பாதமலர் தூவ பரிவுடன் அந்தகோடி முனிவர்கள் புகழ்ந்து பாட பரு மயிலுடன் குலாவி வரவேணும் அப்படின்னு அழகாக வர்ணிப்பார். அப்போ இந்த ஜீவன் அந்த முருகப்பெருமானுடைய பேரருள் கிடைத்திருத்துனா முருகனுக்கு கிடைக்கக்கூடிய இந்த பாக்கியங்கள் அடியார்களுக்கும் கிடைச்சிடும் அப்படின்றார். அதனால்தான் ஆறு முகமோடு கலந்து பேதமிலென இரண்டு பேரும் அப்படின்றார். நீயும் நானுமா ஏகபோகமாயின்னு ஒரு திருப்புகழில் சொல்லுவார். அப்படி இந்த ஜீவன் அந்த குஹ சாயுஜ்யம் அடைஞ்சிடும். அப்போ குஹ சாயுஜ்யம் அடைஞ்சிடுதுன்னா எல்லா விதமான சந்தோஷங்களும் தானாக கிடைக்கும். அப்போ அந்த மகிழ்ச்சிக்கு ஆதாரமான வஸ்துக்கள் எல்லாம் முருகப்பெருமான் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். அதே சுவாமிமலை திருப்புகழில் அழகாக வர்ணிப்பார். சுவாமியோட அனுக்கிரகம் கிடச்சதுன்னா சகல செல்வ யோக மிக்க பெரு வாழ்வு தகைமை சிவஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நெய்த்த வடிவேலா அப்படின்னு அழகாக வர்ணிப்பார். அப்படி முருகப்பெருமான் ஆனந்தமே வடிவமாக இருக்கார், சுகசாலியாக சுகமுடையவராக இருக்கார். அவரை வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களுக்கும் அடியார்களுக்கும் அந்த பாக்கியத்தை கொடுப்பார் அப்படின்றத இந்த நாமத்துடைய விசேஷ தத்துவம். ஓம் சுக்கீனே நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.